ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் இனிய மாலை வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நாங்க ரொம்ப நல்லா இருக்கிறோம். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் கேட்ட நிறைய கமெண்ட்ஸ்க்கான ஆன்சரும் யூடியூப் பத்தின ஒரு முக்கியமான டிப்ஸ் தான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். அந்த டிப்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்கள் வந்து லாங் வீடியோல வந்து வியூஸ் வந்து போகவே மாட்டுக்கு, அதை எப்படி இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நிறைய கமெண்ட் அடுத்தடுத்து கேட்டுட்டே இருக்கிறாங்க. அதுக்கான ஒரு சூப்பரான டிப்ஸ் கொண்டு வந்திருக்கிறேன். அதுக்கு முன்னாடி கமெண்டே நம்ம ரீட் பண்ணி பாத்திரலாம், என்னென்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்னு அதுக்கான விளக்கமும் பாத்திரலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் ஒரு கமெண்ட் பாத்தீங்கன்னா, ஹவு டு சேஞ்ச் நேம், அவங்களோட சேனல் நேம் எப்படி சேஞ்ச் பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க உங்களோட சேனல்ல ஹோம் பேஜ் போய்க்கோங்க. அதுல ஒரு பென்சில் ஐகான் இருக்கும். நான் பிக்சர் வந்து சைட்ல ஆட் பண்றேன். இந்த மாதிரி பென்சில் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அந்த ஐகானை கிளிக் பண்ண உடனே நேம் அப்படின்னு கேட்கும். அந்த ஆப்ஷன்ல உங்களோட சேனல் நேமை நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதே மாதிரி அது கீழே ஹேண்டில் அப்படின்னு ஒன்று இருக்கும். அந்த ஹேண்டில் அப்படிங்கிறதுல உங்களோட சேனல் நேம் நீங்க என்ன வச்சிருக்கிறீங்களோ அதே தான் நீங்க வச்சிருக்கணும். இப்போ என்னோட சேனல் உமா ஃப்ரம் தென்காசி அப்படின்னு என்னோட ஹெட்டிங் கொடுத்துருக்கிறேன் அப்படின்னா, நீங்க ஹேண்டில்லையும் @உமா ஃப்ரம் தென்காசி அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன்ல, இதே மாதிரி சேமா வச்சுக்கோங்க. இப்படி வச்சாதான் நம்மளோட சேனலுக்கு வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும். அதே மாதிரி நாளைக்கு பின்னாடி உங்களோட சேனல் நல்லா ரீச் ஆகி க்ரோ ஆகும் போது யாராவது உங்களோட சேனல்ல வந்து சர்ச் பண்ணி பார்க்கணும் ஆசைப்பட்டாங்க அப்படின்ற பட்சத்துல இந்த இது வந்து ரொம்ப யூஸ் ஆகும். நான் சொன்ன டிபி இருக்குல்ல, இதுவுமே நீங்க உங்களோட ஃபேஸ் தெரியற மாதிரி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப யூஸா இருக்கும். இதுதான் அதுக்கான விளக்கம். அடுத்த ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க, என்ன ஐடி, அவங்க ஐடி நேம் வந்து நான் எழுதி வச்சிருக்கிறேன், அதை உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். டெய்லி வைப்ஸ் வித் மீனா. அவங்க என்ன கேட்டிருந்தாங்கன்னா, டிஸ்கிரிப்ஷன்ல வந்து நம்ம கூகுள்ல இருந்து நிறைய சென்டென்ஸ் வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுனா நமக்கு காப்பிரைட் எதுவும் பிரச்சனை வருமா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. கண்டிப்பா கிடையாது, நமக்கு காப்பிரைட் பிரச்சனை வராது. டிஸ்கிரிப்ஷன்ல நீங்க உங்க சேனல்ல பத்தியோ இல்ல நீங்க போடக்கூடிய வீடியோ பத்தியோ எந்தெந்த இன்ஃபர்மேஷன்லாம் நீங்க கொடுக்க ஆசைப்படுறீங்களோ அது எல்லாமே நீங்க வந்து டைப் பண்ணிக்கலாம். இது நீங்க கூகுள்ல இருந்து எடுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னாலும் எடுத்துக்கலாம். இதனால உங்க சேனலுக்கு காப்பிரைட் பிரச்சனை வரவே வராது சிஸ்டர். அடுத்து என்ன கமெண்ட்னு பார்க்கலாம். ராஜா அப்படின்ற ஐடியில இருந்து, கூகுள்ல இருந்து நம்ம பிக்சர் டவுன்லோட் பண்ணி நம்மளோட வீடியோல ஆட் பண்ணா நமக்கு காப்பிரைட் பிரச்சனை வருமா அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. கண்டிப்பா நமக்கு காப்பிரைட் பிரச்சனை வர வாய்ப்பு இருக்கு. இதே கொஸ்டினை வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் கமெண்ட்ல கேட்டிருந்தாங்க, பிரிண்டரெஸ்ட் ஆப்ல இருந்து நம்ம டவுன்லோட் பண்ணலாமா, குரோம்ல இருந்து வீடியோ, அதாவது வீடியோவா இருக்கட்டும் இமேஜா இருக்கட்டும் டவுன்லோட் பண்ணி எடுத்து நம்மளோட சேனல்ல யூஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. நான் ஆல்ரெடி இதை நிறைய டைம் சொல்லியிருக்கிறேன். அதுக்கான வீடியோட லிங்க்கும் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் ஐகான்ல, கண்டிப்பா மறக்காம செக் பண்ணி பாருங்க. ஏன் அப்படி நான் சொல்றேன் அப்படின்னா, கூகுள்ல இருக்கக்கூடிய குரோம்ல இருக்கக்கூடிய பிக்சர்ஸ் எல்லாமே நிறைய ஓனர்ஸ் வந்து காப்பிரைட் வந்து வாங்கி வச்சிருப்பாங்க. அதுல வித்தவுட் காப்பிரைட் இமேஜா இருந்தா நம்ம யூஸ் பண்ணலாம். காப்பிரைட் வாங்கி வச்சிருக்கக்கூடிய இமேஜை யூஸ் பண்ணா இன்னைக்கு நமக்கு பிரச்சனை வரலனா கூட பின்னாடி ஒரு நாள் கண்டிப்பா நமக்கு பிரச்சனை வர வாய்ப்பு இருக்கு. அதனால நீங்க எந்த ஒரு இமேஜையும் அப்லோட் பண்ணாதீங்க உங்களோட வீடியோல. அடுத்து ஒரு முக்கியமான கமெண்ட் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, அபு பிளாக்ஸ் அப்படின்னு ஒரு சிஸ்டர் வந்து நம்மள ரெகுலரா பாத்துட்டு இருக்காங்க. அந்த சிஸ்டர் வந்து நேத்து நான் சொன்ன வீடியோல சொல்லியிருந்தேன், இப்போ வந்து நம்ம ஃபேஸ் காட்டி வீடியோ அப்லோட் பண்ணாதான் ரொம்ப ரீச் ஆக முடியும் அப்படின்னு நான் சொல்லியிருந்ததா அவங்க வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஃபேஸ் காட்டாம கூட நிறைய சேனல் வந்து ரீச் ஆகிருக்கு. நீங்க சொல்ற விஷயங்கள் வந்து ஃபேஸ் காட்டாம வீடியோ போடுறவங்களுக்கு வந்து டிமோட்டிவேட் ஆகிடக்கூடாது சிஸ்டர். அதனால எல்லாருக்குமாக வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சாரி சிஸ்டர், நான் வந்து டிமோட்டிவேட் பண்ற மாதிரியான கமெண்ட்ஸ் எதுவுமே நான் வந்து பாஸ் பண்ணியிருக்க மாட்டேன். நேத்து நான் ஏன் சொன்னேன் அப்படின்னு சொன்னா, என்னோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் சொன்ன அந்த விஷயம் வந்து, நான் ஸ்டார்டிங்ல வந்து ஃபேஸ் காட்டாம வீடியோ போட்டேன், எனக்கு எந்த ரீச்சும் கிடைக்கல. என்ன காரணம்னு பாத்தீங்க அப்படின்னா, இப்போ ஃபேஸ் காட்டி வீடியோ போடக்கூடிய கப்புள்ஸ் நிறைய சேனல் இருக்கிறாங்க. குக்கிங் சேனலா இருக்கட்டும், எல்லா சேனல்லையுமே வந்து நார்மலா வந்து ஃபேஸ் காட்டியே போட ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால எனக்கு பர்சனலா தோணுதை நான் சொன்னேன், ஃபேஸ் காட்டாமலையும் திறமைகளை வச்சியும் வீடியோ போடுறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. நம்ம எல்லாரும் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும், இதுல திறமைகள் வந்து அதிக வியூஸ் போனாதான் திறமை இருக்கு, கம்மியான வியூஸ் போனா திறமை இல்லை அப்படிங்கறது அர்த்தம் கிடையாது. எல்லாருமே திறமை உள்ளவங்க தான். அவங்களுக்கான திறமை என்னன்னு கண்டுபிடிச்சி நம்ம வீடியோ அப்லோட் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பா ரீச் இருக்கும். திறமைகள் வந்து பாத்தீங்கன்னா சிஸ்டர் வேறுபடும். எக்ஸாம்பிளுக்கு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஒருத்தங்களுக்கு நல்லா பாட்டு பாட தெரியும், பட் அவங்க என்ன ஆரம்பத்துல நினைக்கிறாங்க, ஃபேஸ் காட்டாம வீடியோ போடணும் அப்படிங்கிற பேர்ல
குக்கிங் ஸ்டார்ட் பண்றாங்க. குக்கிங் ஸ்டார்ட் பண்ணும்போது அவங்களுக்கு இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா அடிஷனா இருக்க குவாலிஃபிகேஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா பாட்டு பாடுறது. அதையே அவங்க வந்து கொஞ்சம் மாத்தி யோசித்து பார்த்தாங்க அப்படின்னா அதே குக்கிங்ல ஃபேஸ் காட்டாம அவங்களோட ஓன் வாய்ஸ்ல பாடிக்கிட்டே சமைச்சாங்க அப்படின்னா கண்டிப்பா ஒரு ரீச் கிடைக்கும். அவங்களுக்கான திறமைகளை அவங்கள தான் கண்டுபிடிக்கணும். இதுதான் நான் சொல்ல வந்தேன். ஃபேஸ் காட்டுறதும் காட்டாததும் அவங்களோட பர்சனலான விஷயம் சிஸ்டர். கண்டிப்பா நம்மளோட சேனல்ல எல்லாருக்கும் மோட்டிவேட்டடான விஷயங்கள் தான் நான் ஷேர் பண்ணுவேன். என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் சொன்னது தவறா இருந்துச்சு அப்படின்னா எல்லாரும் மன்னிச்சிருங்க. இன்னொரு விஷயம் வந்து நிறைய பேர் வந்து வியூஸே போக மாட்டேக்கே, அது எப்படி நான் வியூஸ் போக வைக்கணும், நம்மளோட லாங் வீடியோல வியூஸ் எப்படி வந்து இன்க்ரீஸ் பண்ண வைக்கணும் அப்படின்னு டவுட் கேட்டிருந்தாங்க. அதுக்கான விளக்கங்கள் வந்து நான் கொடுத்துருந்தேன். எந்தெந்த முறையிலலாம் நம்ம ட்ரிக் யூஸ் பண்ணி நம்மளோட லாங் வீடியோவோட வியூஸை கூட்டலாம் அப்படிங்கிற டிப்ஸ் நம்ம பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு கமெண்ட் அது ரிலேட்டடாவே கேட்டிருந்தாங்க. சுந்தர் சரோ அப்படிங்கறதுல ஒருத்தங்க கேட்டிருந்தாங்க, ஷார்ட்ஸ் வீடியோ போடும்போது நம்மளோட ரிலேட்டட் வீடியோவை வந்து எப்படி நம்ம வந்து பேஸ்ட் பண்றது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சிஸ்டர் நான் உங்களுக்கு பிக்சர் அப்லோட் பண்றேன் பாருங்க. நம்மளோட ஷார்ட்ஸ் வீடியோ எடிட் பண்ணும் போதே அந்த ஆப்ஷன் கீழே பாத்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் இருக்கும், கமெண்ட் பாக்ஸ் இருக்கும். அது கீழே நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க, ரிலேட்டட் வீடியோ அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்திருக்காங்கல்ல. இதுல தான் நம்ம அந்த ஷார்ட்ஸ்க்கு ரிலேட்டடான வீடியோவை வந்து பேஸ்ட் பண்ணிக்கணும். இல்ல உங்களுக்கு எந்த வீடியோ வந்து மக்கள்கிட்ட போய் சேரணும்னு நினைக்கிறீங்களோ அந்த வீடியோவை இந்த ரிலேட்டட் வீடியோ அப்படிங்கிற இடத்துல பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க நம்ம டிப்ஸ் என்னன்னு பாத்துடலாம். ஃபர்ஸ்ட் நம்ம எந்தெந்த முறையிலலாம் நம்ம வீடியோ வந்து மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு யூடியூபே நிறைய ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நம்மளோட லாங் வீடியோவோட எண்டிங்ல பாத்தீங்கன்னா எண்டு கார்டு மூலமா நம்மளோட அடுத்த வீடியோவை மக்களுக்கு கொண்டு போய் பார்க்கக்கூடிய வியூவருக்கு கொண்டு போய் சேர்க்கலாம். அதே டைம்ல வீடியோ வந்து பிளே ஆகிட்டு இருக்க இந்த டைம்ல ஐகான் மூலமாகவும் நம்ம மக்கள் கிட்ட கொண்டு எக்ஸ்ட்ரா தகவல்களை கொண்டு சேர்க்கலாம். மூணாவது ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஃபார் யூ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. அதாவது இப்போ என்னோட சேனல்ல நீங்க ஒரு வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா ஓகே இவங்க வீடியோ நல்லா இருக்கு, நம்ம இவங்க சேனல் உள்ள போய் பார்க்கலாம் அப்படின்னு வர்றவங்க வந்து ரொம்ப ரேர், அரிதான பீப்புள் மட்டும்தான் சேனல் பேஜை வந்து ஓப்பன் ஆகி உள்ள வருவாங்க. அப்படி வரவங்களை நம்ம இம்ப்ரெஸ் பண்ற விதமா ஃபார் யூ அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன்ல உங்களுக்கு பிடிச்ச மக்களுக்கு பிடிக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு வீடியோவை நீங்க வந்து ரெடி பண்ணி ஃபார் யூங்கிற ஆப்ஷன்ல வந்து பேஸ்ட் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா மக்கள் வந்து உள்ள என்ட்ரி ஆகும் போதே உங்களோட வீடியோல இம்ப்ரெஸ் ஆகி உங்களை ரெகுலரா பாக்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது எல்லாமே நமக்கு வந்து யூடியூப் காரங்களே ரெடி பண்ணி கொடுத்துருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ். அது மட்டும் இல்லாம கம்யூனிட்டியில வந்து உங்களோட வீடியோ அல்லது உங்களோட பிக்சர் ஏதாவது நீங்க போஸ்ட் பண்றீங்க பட்சத்துல அது மூலமாகவும் உங்களோட லாங் வீடியோக்கு வியூஸ் கூட்ட முடியும். 4-5 விஷயங்கள் மட்டும் இல்ல, இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து நான் ரீசெண்டா போஸ்ட் பண்ண எல்லா வீடியோலையும் நான் சொல்லியிருக்கிறேன். நிறைய பேர் வந்து என்கிட்ட சொன்ன ஒரே ஒரு சஜஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா, உங்களோட வீடியோ ரொம்ப ஸ்லோவா பேசுறீங்க, கொஞ்சம் ஸ்பீடா பேசுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. நான் இன்னைக்கு சேஞ்ச் பண்ணிக்கிட்டேன்னு நினைக்கிறேன். அடிக்கடி பிரபுங்கிற ஐடியில இருந்து அவங்க ரொம்ப கமெண்ட் பண்ணி கேட்டுக்கிட்டாங்க. ஓகேவா, இன்னைக்கான வீடியோ வந்து உங்களுக்கு ஸ்பீடாவும் நான் கொடுத்துருப்பேன், அதே டைம்ல யூஸ்ஃபுல்லாவும் இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். ஓகே, ரெகுலரா பாக்குறவங்க ஒரு ஹாய் சொல்லிக்கிற எல்லாருக்கும், புதுசா பாக்குறவங்க வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிற பட்சத்துல உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை.